உங்கள் ஒளி மனிதருக்கு முன்னால் பிரகாசிக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தியதைப் போலவே ஒவ்வொரு தலைமுறையிலும் தேவனுக்காக இசை மூலம் மகிமை செலுத்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை அவர் எழுப்பி ஒளியாய் ஒளிரச் செய்கிறார். அந்த ஒளி பலரின் மனதில் இருளை அகற்றி அவர்களை நம்பிக்கையின் பாதையில் வழிநடத்தியிருக்கிறது. இந்த தலைமுறையில் இசையின் மூலம் தேவனை மகிமைப்படுத்தி நம்பிக்கையின் ஒளியாக விளங்கி லட்சக்கணக்கான மக்களின் உள்ளங்களை மாற்றும் ஒரு குரல். ஸ்டெல்லா ரெமோலா. டாக்டர் பால் தினகரன் மற்றும் இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்களின் மகளாக பிறந்தார். அவருடைய வாழ்க்கையின் முதல் நாளிலிருந்து கிறிஸ்தவ இசையின் அரவணைப்போடும் இயேசு அழைக்கிறார் விசுவாசிகளின் பாசத்திலும் ஸ்வீட்டி என செல்லமாக அழைக்கப்பட்டு இசையோடு வளர்ந்தார். இளைஞர்கள் ஒரு தேசத்தின் எதிர்காலம். அவர்களை வழிநடத்தி தேவனின் வழியில் வளரச் செய்வது ஒரு அழியாத பணியாகும். தேவன் ஸ்டெல்லா ரெமோலா அவர்களை ஆசீர்வதித்து ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். ஸ்டெல்லா ரெமோலா யூட்டர்ன் மூலம் இளைஞர்களை வழிநடத்துவது மட்டுமல்லாமல் இயேசு அழைக்கிறார் மீடியா ஊழியத்தையும் நிர்வகிக்கிறார். பாமர மக்களுக்கும் எளிய மொழியில் இறைவார்த்தையை கொண்டு சென்று அவர் பல்வேறு ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள், பாடல்கள் ஆகியவற்றின் மூலம் இயேசுவின் செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல ஆர்வமாக செயல்படுகிறார். இன்றைக்கு அவருடைய ஆவினால் நிரம்ப வந்திருக்கும். அவருடைய ஆவினால் நிரம்பும் போது எல்லா பயமும் ஓடிப்போம். அவரது ஊழியத்தால் ஏராளமானோர் ஊக்கமடைந்து கடவுளின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறார்கள். பயம் இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை, கடன் இல்லை, எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். எல்லா வெற்றிகளுக்கும் பின்னால் அவரின் பெற்றோர்கள், கணவர் மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உள்ளனர். அவர்களின் வழிநடத்தலால் ஸ்டெல்லா இன்னும் பலருக்கும் ஆசீர்வாதமாக வளர்ந்து வருகிறார். It all changed. I met with a major accident. My left hand was seriously injured. நரம்பு ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதேன். 8 வருஷமா நான் கிட்டாரியே தொடலை. பட் தென் இந்த வருஷம் நடந்த பெதஸ்தா ஸ்பெஷல் பிளெஸிங் மீட்டிங்கில் செல்லாக்கா ஜெபிக்கும் போது அவங்களும் எனக்காக அழுது ஜெபிச்சாங்க, நானும் அழுது ஜெபிச்சேன். நான் தான் அந்த கிட்டார் வாசிக்க முடியாமல் வழியில் இருந்த பையன். எனக்காக நீ அறையப்பட்டே, எனக்காக நீ ஜீவன் தந்தே, எனக்காக நீ உயிருடன் இருந்தீரே, எனக்காகவே. இன்னும் ஆண்டாண்டுகள் உங்கள் இனிமையான குரல் உலகம் முழுவதும் ஒலிக்கட்டும். உங்கள் பாடல்களால் கிருபையின் பெருநதி அனைத்து உள்ளங்களிலும் பரவட்டும். இன்று இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் அழகிய இசை மகளுக்கு பிறந்த நாள்.